கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா என்பது நிறைய குடும்பத்துக்குள்ளே சந்தேகங்கள் உண்டு. சில குடும்பத்திலே நினைப்பார்கள், அந்நிய பாஷை பேசினால்தான் எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பது அவர்களுக்குள்ளே இப்படியா ஒரு சந்தேகம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறாரா என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் பாவத்தை குறித்தும் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்திலே தேவனுக்கு பிரியமில்லாமல் நாம் செய்து கொண்டிருக்கோமோ அந்த காரியத்தை இது தவறு என்று நமக்குள்ளே இருந்து ஆவியானவர் போதிப்பார். ஹல்லேலூயா. முதலாவது பாவத்தை குறித்தும். நிறைய பேர் நினைப்பாங்க, நான் இதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு பாவம்னே தெரியாது, ஆனால் இப்போ நான் செய்கிற சின்ன சின்ன காரியம் கூட இது பாவமாக இருக்குது, அதனால் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், என் மனசுக்குள்ளே ஒரு உறுத்துதல் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசும்போது அவர் மனம் திரும்ப சொல்லுவார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது முதலாவது பாவத்திலிருந்து மனம் திரும்பு என்று உங்களோடு பேசுவார். ரெண்டாவதாக நீதியை குறித்தும், இதுக்கு முன்னாடி நீ அநீதியாக வாழ்ந்துட்ட, இதுக்கு முன்னாடி நீ பாவ காரியத்தில் ஈடுபட்ட, இனிமேல் நீ மனம் திரும்பி வாழ வேண்டும், இனிமேல் நேர்மையாக வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும், அவருக்கு பிரியமாக. அந்த வேர்ட் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். உலகத்திலே மனிதருக்கு பிரியமா அல்ல, தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நீதியை குறித்தும் அநீதியான காரியங்களை வெறுத்து வாழ பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ரெண்டாவது. மூணாவது, நாம் இந்த பூமியிலே பாவத்திலே இருக்கும்போது மனம் திரும்பாமல் இருக்கும்போது அவர் நம்மோடு எப்படி பேசுகிறார்? மனம் திரும்ப சொல்லி முதல்ல பேசுவார். ரெண்டாவது, நீதியா வாழும் சொல்லி ரெண்டாவது பேசுவார். இந்த ரெண்டு காரியத்துக்கும் நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நியாய தீர்ப்பு வருகிறது, இன்னைக்கே மனம் திரும்பு என்று நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. அவர் வந்து பாவத்தை குறித்தும் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவார் முதலாவது. ரெண்டாவது, நாம் நேர்மையாக உண்மையாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று போதிப்பார். மூணாவது, மனம் திரும்பாத பட்சத்திலே நியாய தீர்ப்பு இருக்கிறது என்று கண்டித்து உணர்த்துவார், உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வேத வசனம் மூலியமாக நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நீங்களே அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நமக்குள்ளே அவர் இருக்கிறார். நம்ம எப்போம்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணும்போது கூட இது தப்பு, இதுலேருந்து மனம் திரும்பிரு அப்படின்னு சொல்கிற யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் எல்லா காரியத்துக்கும் நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே, உங்கள் பாதபடியிலே நாங்கள் எல்லாரும் வந்து நிற்கிறோம்ப்பா. நிறைய குடும்பத்துக்குள்ளே இரவு நேரம் வந்துட்டு உள்ளத்துக்கு சமாதானம் இல்லை. சில குடும்பத்துக்குள்ளே குடும்பத்தை குறித்து ஒரு பாரம், சில குடும்பத்திலே பிள்ளைகளை குறித்து பாரம், சில குடும்பத்தில் இப்பொழுது இருக்கிற லாக்டவுன் முடிந்து சில இடத்துல வேலை கிடைத்து விட்டது, இன்னும் சில இடத்துல வேலை கிடைக்கவில்லை. நிறைய குடும்பத்தில் இரவு நேரத்தில் உள்ளத்துக்குள்ளே பல பாரத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. நாங்கள் எல்லாரும் உங்கள் பாதபடியில் வந்து நிற்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே உள்ளத்துக்குள்ளே கண்ணீர், கஷ்டம், வேதனை, வெளியே சொல்ல முடியல, உபத்திரத்தோடு இருக்காங்க. அவங்களையும் உங்கள் பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் உமக்கு பிரியமில்லாத காரியத்திலே நாங்கள் ஈடுபட்டோம்னு சொல்லி ஒரு குடும்பத்தில் யோசிக்கிறாங்க. அப்பா, அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளே இந்த நாளில் நான் தேவனுக்கு பிரியமாக நடக்கிறேன், ஆனாலும்
என்னுடைய உள்ளத்துக்குள்ள சமாதானம் இல்லைன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிறீங்க. அப்பா, அந்த குடும்பத்துக்காக வருகிறோம். அந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ என் தேவன் அப்பா, உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே, உம்முடைய கிருபைக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். அந்த வீட்டில் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இந்த நாளில் உள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம். எங்க குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்தீங்க. உம்முடைய கிருபை தந்து பாதுகாத்தீங்க. எங்க வாழ்க்கை முழுவதையும் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. சில குடும்பத்துக்குள்ள இரவு நேரம் வந்துட்டு இன்னுமாக நான் தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு சரீரத்தில் பலவீனம் முடிய மாட்டேன்னு சொல்லி அப்பா ஜெபிக்கிறாங்க. அவங்க சரீரத்தில் எல்லா பலவீனத்தையெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா பரிபூர்ணமாக நீங்கள் சுகம் தர வேண்டும். நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், என் சரீரத்துக்குள்ள பலவீனம் இருக்கிறது, என் தேவன் எனக்கு பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்காங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா அவங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தெல்லாம் மாற்றி பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும். ஒரு குடும்பத்துக்குள்ளே நான் தன் சொந்த தேசத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எனக்கு முடியல. லதுனி மாராசி துனி கார தூரபலா அப்பா அந்த குடும்பத்துக்கு வாசலை திறந்து விடுங்கப்பா. தன் சொந்த தேசத்துக்கு திரும்பி போக கிருபை தாங்க. சில குடும்பத்துக்குள்ளே நான் வேலை இழந்து போய்விட்டேன், எனக்கு மறுபடியும் வேலை கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணித்தாங்க. சில குடும்பத்தில் கற்பத்தின் அணிக்காக ஜெபிக்கிறாங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா தினம்தோறும் ஜெபிக்கிறாங்கப்பா, கற்பத்தின் அணி ஆசீர்வதித்து கொடுங்க. சில குடும்பத்தில் மாசமா இருக்கிறாங்க. அப்பா அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம், நீங்க ஆசீர்வதித்திருக்கிறீங்க. அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம். பழுகி பெருக என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த வம்சம் பழுகி பெருகட்டும். சில குடும்பத்திலே அப்பா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்க எந்த சூழ்நிலை இருக்காங்களோ எல்லா காரியத்தையும் என் தேவன் அறிவிங்க. இந்த நாளில் பரிபூர்ணமான விடுதலை தர வேண்டும். நல்லபடியாக நார்மலாக டெலிவரி ஆகி மறுபடியும் வீட்டுக்கு வர வேண்டும். என் இயேசு கிறிஸ்து ராஜா உதவி செய்யுங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா தேவைகள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்க வேண்டும். இந்த இரவு நேரம் முழுதும் எங்கள் வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் அப்பா தெளிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் வீடு முழுதும் தேவன் அக்னியினால் மூடுங்க. எங்கள் வீடு முழுதும் முன்னும் பின்னுமா உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவி கொண்டுகிட்டும். விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ளே தேவ பிரசனம் இறங்கி வரட்டும். விசேஷமாக யூத ராஜசிங்கம் நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வர வேண்டும். எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வரும்போது எங்கள் வீட்டில் எல்லா அந்தகார இருளெல்லாம் விலகி போகும். எங்கள் வீட்டில் தேவையில்லாத பயங்கள் விலகி போகும். எங்கள் சரீரத்தில் ஒரு பலவீனம் விலகி போகும். எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இறங்கி வந்துட்டீங்கன்னா எங்களோட வாழ்க்கையில் பஞ்சங்கள் மாறிவிடும். எங்கள் வீட்டில் தரித்திரம் மாறிவிடும். எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா சமாதானம் வெளிப்படும். எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெளிப்பட்டீங்கன்னா எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எங்களோட வாழ்க்கை விருத்தி உண்டாகும். எங்களோட வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும். எங்களோட வாழ்க்கையிலே பழுகி பெறக்கூடிய ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் எங்கள் வீட்டில் இறங்கி வாங்க ராஜா. எங்கள் வீட்டிலே அப்பா நாங்கள் நன்மையினால் திருப்தியாக வேண்டும் என்றால் என் இயேசு கிறிஸ்து ராஜா எங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வர வேண்டும். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ளே யூத ராஜசிங்கம் நீங்கள் இறங்கி வாங்க ராஜா. அந்த வீட்டில் எல்லா அந்தகார இருளெல்லாம் விலகட்டும். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா வாலிப பிள்ளைகள் ஜெபித்து இருக்காங்க. தேவ ஞானத்தினால தேவ புத்தினால் நிரப்புங்க ராஜா. உலகத்தில் உள்ள எந்த விதமான தீமையான காரியத்தையும் சிக்கிவிடாதபடி என் இயேசு கிறிஸ்து ராஜா உங்களுடைய ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துங்க. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா வாலிப பிள்ளைகள் திருமணத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா வாசலையும் திறந்து விடுங்க ராஜா. விசேஷமாக ஏற்ற மணவாளனை அழைத்து கொண்டு வாங்க. ஏற்ற மணவாட்டி அழைத்து கொண்டு வாங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே என் தேவனுடைய ஆசீர்வாதம் சம்பூர்ணமாக பெற்றுக்கொள்ளட்டும். இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எந்தெந்த குடும்பத்திலே தனிமையான சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் எல்லா சூழ்நிலாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே நான் தனிமையாக இருக்கிறேன், என் குடும்பம் பிரிந்து போய்விட்டது என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்காங்க. அந்த குடும்பத்துடைய உபத்திரத்தை எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அப்பா அவங்க எந்த சூழ்நிலை இருக்காங்களோ அந்த எல்லா சூழ்நிலையும் மாற்றி என் இயேசு கிறிஸ்து ராஜா உங்களுடைய சமாதானத்தால் நிரப்புங்க. இரவு நேரத்தில் ஒரு குடும்பத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த வீட்டில் உள்ள கண்ணீரை மாற்றுங்க. அவங்க உள்ளத்துக்குள்ளே வேதனை காணப்படுகிறது. அவங்க உள்ளத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. அவங்க உள்ளத்துக்குள்ளே பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம், அந்த பாரத்தை உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா இறங்கி வர வேண்டும். இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை தர வேண்டும். சமாதானமான உறக்கம் தாங்கப்பா. நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் அந்த சமாதானமான நித்திரை இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே நான் விதவையாக இருக்கிறேன், என்னோடய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையிலே எல்லாமே போராட்டமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறீங்க. பரம தகப்பனே அப்பா
அந்த வீட்டுக்குள்ளே பரம இயேசு கிறிஸ்து ராஜா இறங்கி வாங்க ராஜா. அவங்க சரீரத்திலையும் பலவீனம் இருக்கு, அவங்களுடைய ஆத்துமாவிலையும் பலவீனம் இருக்கு. எனக்கு வயசாயிட்டு என்னால முடியலன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. உம்முடைய கரத்துக்குள்ளே அப்பா அந்த அம்மாவை அர்ப்பணிக்கிறோம். என் இயேசு கிறிஸ்து ராஜா பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும். இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே என்னுடைய கணவர் மதுவான அடிமையில் இருக்கிறார், அவர் மறுபடியும் மீட்டு எடுக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்காங்க. என் தேவன் மனமிறங்கி அந்த குடும்பத்துக்கு பரிபூர்ணமான அப்பா விடுதலை கட்டளை வேண்டும். உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் வாலிப பையன்கள் போதை பழக்கத்துல அடிமை பழக்கத்துல இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்திலிருந்து என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மீட்டு எடுக்க வேண்டும். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சில குடும்பத்துக்குள்ளே என் பிள்ளைகளுக்கு நான் இன்னும் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்துடைய எல்லா சூழ்நிலையெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா அறிவிங்க. ஃபீஸ் கட்ட உதவி தாங்க ராஜா. விசேஷமா சில குடும்பத்துக்குள்ளே கடன் நிமித்தமா போராடி கொடுக்காங்க. அந்த கடனுக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த நாள்ல சில குடும்பத்துல இரவு நேரம் வந்துட்டு என் வாழ்க்கையிலே இவ்வளவு ஒரு உபத்திரத்தை நான் பார்த்ததில்லை, ஒவ்வொரு நாளும் நான் உபத்திரத்தோடு கடந்து போய்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அந்த வீட்டில் உள்ள உபத்திரத்தை எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றுங்க. யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியத்திலுமே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையா மாற்றி தாங்க ராஜா. விடுதலை உள்ள வாழ்க்கையா மாற்றி தாங்க ராஜா. ஆசீர்வாதமான வாழ்க்கையா மாற்றி தாங்க ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பம் முழுதும் தேவ பிரசன்னத்தினாலே அப்பா உங்களுடைய பிள்ளைகளை மூடுங்க. இரவு நேரத்திலே அந்த குடும்பத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய ஜீவ ஒளி அப்பா அவங்களோட வாழ்க்கையில பிரகாசிக்கட்டும். அவங்களோட வாழ்க்கையில் எல்லா அந்தகார இருளெல்லாம் விலகி போட்டும். இந்த இரவு நேரத்தில் எந்த வீட்டிலே தேவையில்லாத பொல்லாத கிரியைகள், சபிக்கப்பட்ட பொல்லாத கிரியைகள், அந்த எல்லா பொல்லாத கிரியைகளும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிக்கப்படட்டும். எந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டு தீய ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எரிந்து சாம்பலாட்டு ராஜா. விசேஷமா சில குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற மாந்திரிய அந்த பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிக்கப்படட்டும். எந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்கிற அந்த ஏவல் ஆவியல், பில்லி சூனி ஆவியல் எல்லா பொல்லாத கிரிகளும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால எரிந்து சாம்பலாட்டும். எந்தெந்த வீட்டுக்கு விரோதமாக செய்வன கட்டு அந்த எல்லா பொல்லாத கிரிகளும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிக்கப்படட்டும். எந்தெந்த வீட்டுக்கு விரோதமாக பயத்தை கொண்டு வந்து விதைத்து கொண்டுக்கோ அந்த எல்லா பொல்லாத கிரிகளும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ரத்த கொட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து ராஜா. இரவு நேரத்திலே ஒரு குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபித்து இருக்காங்க. அப்பா சரீரத்தில் பலவீனம் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ரத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும் ராஜா. சரீரத்தை பலவீனப்படுத்தி அந்த எல்லா பொல்லாத கிரிகளும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு கிறிஸ்து ரத்தினால அழிக்கப்படட்டும். விசேஷமா அந்த இரவு நேரத்திலே எந்தெந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டுக்கோ அந்த எல்லா பொல்லாத கிரிகளும் அழிக்கப்படட்டும். சில குடும்பத்துக்குள்ளே இரவு நேரம் வந்துட்டுனா எனக்கு அசுத்தமான காரியங்கள் என் கண்ணுக்கு தெரிஞ்சு சொல்லி ஜெபிக்கிறீங்க. ரீது நீமா ராக்கா ரபு ஷாக்கா தாரா காரா தூனி மாராக்கா தூரபாலா அந்த எல்லா பொல்லாத விபச்சார ஆவியல் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை எரிந்து சாம்பலாட்டும். இரவு நேரத்தில் வலு சிறப்பது கிரியல் சில குடும்பத்துக்குள்ளே அந்த எல்லா பொல்லாத கிரிகளும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு கிறிஸ்து ரத்தினால அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால எரிந்து சாம்பலாட்டும். எந்தெந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டுக்கோ அந்த எல்லா பொல்லாத கிரிகளும் அழிக்கப்படட்டும் ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல கார்த்திகா சோதரம் அதிகாலை வெள்ள உங்களுடைய பாதபில் கண்வெளிக்கு எங்கள் கிருபை தாங்க ராஜா. இரவு நேரத்தில் பரலோக தரிசனங்கள் பரலோக சொப்பனங்கள் தாங்க ராஜா. விசேஷமா எங்கள் வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல சத்துரும் பொல்லாத கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். தேவையில்லா கெட்ட சொப்பனங்கள் கொண்டு வந்து விதைக்கூடிய எல்லா பொல்லாத கிரிகளும் அழிக்கப்படட்டும். விசேஷமா அந்த நாளில் யாரெல்லாம் வெளில புறப்பட்டு போயிட்டாங்களோ அவங்களுடைய கையின் கிரியில் ஆசீர்வதிங்களே, உங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்களே, உங்களுடைய சகல காரியங்களை ஆசீர்வதிங்களே, உங்களுடைய கம்பெனியில் ஆசீர்வதிங்களே, உங்களுடைய விவசாயத்தை ஆசீர்வதிங்களே. எல்லா காரியத்தையும் ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா தேவைகளெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திக்க வேண்டும். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை ஸ்தோத்திரம். மீதியான வேலை நீங்க பொறுப்பெடுத்துங்க. எல்லா காரியத்தையுமே உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். அடியேனையும் தாழ்த்தி உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் என் குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்தீங்களே. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் அப்பா உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எல்லா குடும்பத்தையும் பத்திரமா பாதுகாத்தீங்களே. அந்த கிருபைக்கா நன்றி நன்றி நன்றி. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ எல்லா தேவையெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திங்க. இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை தாங்க. எங்க வீட்டுக்குள்ள நீங்க தங்கிருங்க. சில குடும்பத்துல ஆஸ்பத்திரியில் ஜெபிக்கிறாங்க ராஜா. சரீரத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. அப்பா அவங்க இருக்கிற இடத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே மாந்திரியத்திலே சில குடும்பத்திலே தேவையில்லா பொல்லாத கிரியினால் தாக்கப்பட்டு சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ரத்தம் அப்பா இறங்கி வரட்டாஜா. இயேசு கிறிஸ்து ரத்தனால இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே
கேன்சர் கட்டியில, சில குடும்பத்திலே அப்பா கிட்னி ஃபெயிலியர் ஜெபிக்கிறாங்க. இன்னும் பலவிதமான நோயினாலே அப்பா பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்க. இரவு நேரத்தில யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, அந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா இரவு நேரத்திலே சமாதானமா நித்திரை தாங்க. சரீரத்தில உள்ள எல்லா பலவீனம்லாம் மறையட்டும். இரவு நேரம் முழுவதும் நீங்க எங்க வீட்டில தங்கிருங்க ராஜா. ஒரு குடும்பத்துக்குள்ளே என் மகனுடைய சரீரத்தில் பலவீனம் நாளுக்கு நாள் சிவியராய் கொண்டு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கீங்க. இந்த நாளிலே அப்பா நீங்க பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வீட்டுக்குள்ள பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தனால, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்படுத்துங்க. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலையில நீங்க பொறுப்படுத்துங்க. அதிகாலை வேளையிலே உங்க பாதப்படியிலே கண் விழிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்திலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீதியான வேலையில நீங்க பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனால பிதாவே, ஆமேன். தேவனுக்கு மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையா சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனுபவோடு இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு ஜெபித்து வருகிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். நீங்கள் ஒருவேளை எங்களோடு தொடர்பு கொண்டு விரும்பினால் 9442504351 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுடைய ஊழியத்துக்காக, எங்களுடைய எல்லா தேவைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகைக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமா இருப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.